சென்னையிலேயே இந்த லெவலுக்கு யாருமே நடத்த மாட்டாங்க. ஈவன் தோ இது வந்து வெரி க்ளோஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரூபரு மிஸ்டர் இந்தியா பார்த்துருப்பீங்க, அந்த ஷோக்கு இது ஈக்குவலண்டாக இருக்கும். ஐஎம்டபிள்யூவில் ஒர்க் பண்ண ஒரு சில மாடல்ஸ் இப்போ வந்து மூவிஸ்லேயுமே ஆக்டிங் பண்ணுறோம். இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். நான் நிறைய ஷோ பார்த்துருக்கேன். ஒரு அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம தான் பே பண்ணோம். அதில் இது ஃப்ரீ என்ட்ரின்றது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது. ஐயோ நம்ம அழகா இல்லையோ, நம்ம கலர் காம்ப்ளெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி நான் யோசிச்சு என்ன நானே டவுன் பண்ணிப்பேன். இது வந்து என்னோட இன்செக்யூரிட்டியை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு. இதுக்கு முன்னாடி நான் எப்படின்னா என்னை அழுதுட்டு மட்டும் நான் என்னோட ஸ்கூல் ஆகட்டும், என்னோட காலேஜஸ் ஆகட்டும், நான் ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதாகட்டும், இந்த அளவுக்கு இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த ஷோ ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேடையும் தான் எனக்கு என்னோட கான்ஃபிடென்ட்டே உருவாக்குச்சுன்னு நான் சொல்லுவேன். ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, தப்பான அப்ரோச்சஸ் தான் இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் ஐஎம்டபிள்யூவோட ஒரு பிராண்ட் அந்த நேம் இருக்கனால ஸோ யாரும் அப்படி தப்பாக அப்ரோச் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னோட ஒரு பிலீவாக இருக்குது. நாங்கள் வின் பண்ணிட்டோம், இதனால எங்களுக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா அதுவும் கிடையாது. வின் பண்ணாதவங்களுக்கும் கிடைக்குது. ஸ்டேஜே வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஸ்டேஜ். இது ஃபீமேலாக நம்ம வந்துட்டு ஒரு பிராண்ட் என்ஹான்ஸ் பண்ணலாம், எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். இப்போ நான் இடையில என்னோட ஊருக்குலாம் போகும்போது பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த ஒரு பீப்புள் தான் இப்போ என்னை பார்க்குற ஒரு விஷயம் கூட வேற மாதிரி இருக்கும். இந்த ஒரு பிராண்ட் எனக்கு அது தேடி கொடுத்துருக்கு. மண்மனம் மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. சிட்டி ஃபாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட இருப்பது இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் பிரசன்ஸ் மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் சீசன் 5 and 2025ல இருக்கக்கூடிய டைட்டில் வின்னர்ஸ் அண்ட் சம் ஆஃப் த ஸ்பெஷல் பீப்புள் as well. ஸோ எல்லாரையும் பார்க்க போறோம், எல்லாருக்கூடையும் நிறைய இன்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ ஒரு நல்ல ஒரு அப்ளாஸ் ஆரம்பிக்கலாமா? எஸ், கம் ஆன். வெல்கம் டு த ஷோ. ஸோ எல்லாருக்குமே வந்து எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ இந்த க்ரௌன்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, உங்கள் சாஷ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இதுக்கு பின்னாடி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் அண்ட் ஜேர்னி எல்லாம் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அண்ட் நிறைய சேலஞ்சஸ் இருக்கும். ஸோ கண்டிப்பாக அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் ஒன் ஆஃப் தி ஜட்ஜஸ் ஹியர், மிஸ்டர் ஷுபகத் அலி. வணக்கம் அண்ட் வெல்கம். அண்ட் வி ஆல்சோ ஹேவ் தி மேக்கப் ஆர்டிஸ்ட் மிஸ் நிஷா. வணக்கம் அண்ட் வெல்கம். ஸோ வி ஹேவ் தி டைட்டில் வின்னர்ஸ் ஆஃப் கோர்ஸ். ஸோ டு ஸ்டார்ட் வித் என்னோட ஃபர்ஸ்ட் கேள்வி, உங்களை பற்றி எங்களுக்கு வந்து தெரியணும். ஓகே, ஸோ உங்களுடைய ஒரு செல்ஃப் இன்ட்ரோலேருந்து ஆரம்பிக்கலாம். The man with the mic can start. Yeah. Hi, myself Jeeva and I am from Erode. I'm a software developer and I am the title winner of Mr. Tamilam 2025 and this is my first pageant and I came here to explore this opportunity. Thank you. வணக்கம் சென்னை. My name is Malavika Shash and I'm coming from your neighboring state Kerala. I'm 23 years old and I'm pursuing my masters from journalism and mass communication from a well-reputed institution, St. Teresa's. I used to be the former fashion team head of Marivanis College and that's how I started my career and I am 2025 Miss Tamilagam season 5. Thank you. Hi, I'm Singaravel. I'm a model, but before that I was a teacher. I was teaching for 5 years of NEET and JEE Physics and I am also a founder of Wellignite Education. ஒரு டீச்சராக இருந்து மாடலிங் இண்டஸ்ட்ரியில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றது என்னோட ட்ரீம். ஸோ அதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட ஜேர்னி அண்ட் தேங்க்யூ. ஹாய், என் பேர் கைலாஷ். நான் கோயம்புத்தூர்லேருந்து வரேன். ஸோ ஐம் ஒர்க்கிங் அஸ் அட்வொகேட் இன் கோயம்புத்தூர். ஸோ இந்த மாடலிங் ஃபீல்டில் எதுக்கு சூஸ் பண்ணோன்னா வந்து எனக்கு சத்தியமாக இந்த மாடலிங் ஃபீல்டை பற்றி எதுனே தெரியாது. ஏதோ அப்படியே போயிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இவ்வளோ பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஜான் சாருக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த மிஸ்டர் தமிழம் 2025ல நான் மிஸ்டர் பாப்புலர் டைட்டில் வின் பண்ணியிருக்கேன். ஸோ ஐம் ஃபீலிங் வெரி ப்ரவுட். ஸோ தேங்க்யூ ஜான் சார் அண்ட் தேங்க்யூ டு IMW. Hi all, I am Anbuvili Rajendran. I am working as an assistant professor. Also I am a model, blog writer, content creator. I am a multi-professional. எனக்கு சின்ன வயசுலேருந்தே மாடலிங் அண்ட் ஆக்டிங்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் குட்டியாக மாடலிங் வந்து குட்டி பேஜன்ஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் இதாக ஒரு பெரிய பேஜன்ஸ் நான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன் IMWவால். ஸோ இவங்களோட வந்து ஜென்யூனாக இருந்துச்சு. ஸோ இவங்க கூட ஒர்க் பண்ணுறது வந்து ரொம்பவே ஃபீமேல் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து ரொம்பவே சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஃபீல் ஆகும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. நான் ஒரு 4-5 இயர்ஸாகவே இவங்களை நான் வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன். இவங்க கூட வந்துட்டு ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாகவே ஒரு ஆசை. ஸோ இந்த டைம் நான் வந்துட்டு அப்ளை பண்ணேன். ஸோ ஐ won Miss Goddess of Tamilagam 2025. ஹாய், திஸ் இஸ் திவ்யா. ஐ எம் ஃப்ரம் சென்னை. நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட். பட் எனக்கு வந்து இது ஒரு பெரிய ட்ரீம், இந்த மாடலாக வரணுன்றது.
பட் இதில் நான் வந்து மிஸ்ஸஸ் தமிழகத்தில் வந்து டைட்டில் வின்னர் ஆயிருக்கேன். இது ரொம்பவே எனக்கு ப்ரௌடாக இருக்குது. இந்த சான்ஸ் கொடுத்த ஜான் சாருக்கு ரொம்பவே நன்றி சொல்ல விரும்புகிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வணக்கம். என்னோட பேர் பபீனா. நான் நெய்வேலியிலேருந்து வரேன். ஸோ எனக்கு வந்து இந்த ஷோ வந்து ஐஎம்டபிள்யூ கண்டக்ட் பண்ணுறது வந்து மிஸ்டர் அண்ட் மிஸ் மட்டும்தான் கேட்டகரின்னு நினச்சேன். மிஸ்ஸஸ்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரி இருக்குன்னு எனக்கு தெரியாது. பிஃபோர் மேரேஜ் வந்து நான் மாடலிங் ஃபீல்டில் இருந்தேன். அதில் வந்து நம்ம திரும்ப இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு நினச்சிட்டு இருந்த டைமில் எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு. ஸோ இதில் நான் வின் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் ரன்னர் அப் இன் மிஸ்ஸஸ் தமிழகம் 2025 கேட்டகரி. ஸோ தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். myself Subakat. I'm a celebrity fashion designer. I have my own label which is Suit Factory India. இது வந்து என்னுடைய செகண்ட் சீசன் ஐஎம்டபிள்யூவில் வந்து ஜட்ஜாக ஹானராக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த ஒரு பெஞ்சன் ஷோவில் வந்து மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகமில் வந்து ஜட்ஜாக வந்து ஒரு ஹானர் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. தேங்க்யூ ஜான் அண்ணா அண்ட் ஐஎம்டபிள்யூ. Hello, myself Nisha Uma Gopal, beauty partner. So we are running a salon that Mudra Luxury Salon. We located in Keel Park. So நாங்கள் இதில் வந்து பியூட்டி பார்ட்னராக இருக்கிறோம். ஸோ வெரி ஹாப்பி தட் எங்களுக்கு இதில் ஹானர் பண்ண மிஸ்டர் ஜான் அவங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் எங்கள் நிறைய பேர் வின்னர் அண்ட் ரன்னர் அப்போ வின் பண்ணியிருக்கிறாங்க. ஐம் ஸோ ஹாப்பி. அவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம் சென்னை. என்னோட பேர் யுவேதா. நான் திருப்பூர்லேருந்து வரேன். பேசிக்கலாக நான் ஐடி ப்ரொஃபஷனல். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எனக்கு கிடைக்கும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. பட் ஐ ஓன் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் மிஸ் தமிழகம் 2025 செகண்ட் ரன்னரப்பாக ஏர்ன் பண்ணியிருக்கேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு ஐஎம்டபிள்யூ அண்ட் தென் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் டு ஜான் சார் ஆல்சோ. ஸோ ஜீவா, கொஸ்டின் டு யூ. ஸோ நீங்கள் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொன்னீங்க, கரெக்டா? எதனால முதல்ல தமிழகம், அதாவது இந்த தமிழகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரைடு எல்லாருக்குமே. ஸோ மிஸ்டராக இருக்கட்டும், இல்லை மிஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மிஸ்ஸஸாக இருக்கட்டும், அந்த தமிழகம்ங்கிற டைட்டில் வந்து இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படிங்கும் போது அது ஒரு ப்ரைடு. பட் இந்த பேஜெண்ட்டுக்கு வரணும்னு எதனால முடிவு எடுத்தீங்க? ஆக்சுவலி எனக்கு வந்து ஜான் அண்ணாவும் மணி அண்ணாவும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த ஷோ பற்றி வந்து தெரிய வந்தது வந்து மணி அண்ணா மூலியமாக தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறம் ஓகே, இது நம்ம லெஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒன்ஸ். திஸ் மை ஃபர்ஸ்ட் பேஜெண்ட் டூ. ஸோ எனக்கு இதை பற்றி சுத்தமாக ஐடியாவே இல்லை. நான் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். என்ன பண்ணணும், ஒரு பெஜெண்ட்னா எப்படி இருக்கும், யார் என்ன மாதிரி ரவுண்ட்ஸ் இருக்கும், என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், எல்லாமே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக நான் இங்கே வந்திருந்தேன். எனக்கு ஜான் அண்ணாவும் நிறையா சப்போர்ட் பண்ணியிருந்தாரு. மணி அண்ணாவும் நிறையா சொல்லி கொடுத்தாங்க. லைக் இதுதான் பெஜெண்ட், இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரி வாக் பண்ணணும், இப்படிலாம் போசஸ் இருக்கணும், அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி போஸ் கவுண்ட்னு அதுவும் இன்க்ளூட் ஆகுது இதில். ஸோ அதனால் பெஜெண்ட் வந்துட்டு திஸ் மை ஃபர்ஸ்ட் டைம். எனக்கு இது ஓகே, ஏதாவது ட்ரை பண்ணணும், லைக் போய் ட்ரை பண்ணி பார்க்கலாம், என்ன இருக்குது, லெட்ஸ் டூ கிவ் அ ட்ரை, லைக் அந்த மாதிரி ட்ரை பண்ணி வந்தது தான் இந்த மிஸ்டர் தமிழகம். ஸோ மிஸ்டர் ஜான் அண்ட் மிஸ்டர் மணி வந்து உங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் வை யூ ஆர் ஹியர் as a title winner. ஸோ மாளவிகா, the next question is for you. ஸோ ஒரு மொமெண்ட்ல நீங்க வந்து எதையோ ஒரு விஷயத்த வந்து தேடிட்டு இருப்பீங்க உங்க லைஃப்ல, கரெக்டா? ஸோ நீங்க தேடின விஷயம் இதுதானா, இந்த டைட்டில் தானா, இல்ல what was that you're searching for? Actually, if I speak from my personal experience, I was searching for a title where I can be proud enough to know that I'm worthy of achieving everything beyond the sky when we actually think the sky is the limit. And I was always daring. And as we all know that Tamil Nadu is a place that welcomes people with respect and consider them as their own family. And even here coming after and I could see family, I could feel family, and most importantly, all thanks to the people who I'm surrounded with. And the essence of true sisterhood is what I was searching for, and I think I got it here. Thank you. ஸோ உங்களுக்கு வந்து இது வந்து மிஸ்ஸஸ் டைட்டில், கரெக்டாக? நீங்கள் தான் மிஸ்ஸஸ் டைட்டில் வின் பண்ணியிருக்கீங்க, மிஸ்ஸஸ் தமிழகம். அப்போ வந்து உங்களுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருந்திருக்கும், அதாவது ஸ்ட்ரகிள் இருந்திருக்கும், சேலஞ்சஸ் இருந்திருக்கும். நீங்கள் தனிப்பட்ட லெவலில் நீங்கள் வந்து அதை ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் குடும்பமாக ஒரு ஃபேமிலியாக மாறின அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் இருக்கும், கரெக்டா? ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிரேவ் டெசிஷன் எடுத்திருக்கீங்க இதுக்குள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து எப்படி எடுக்க முடிஞ்சிச்சு உங்களால்? நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், பட் எனக்கு மாடலிங்கில் வரணுன்றது ரொம்பவே ஆசை. இதுக்கு முன்னாடி 2024 வந்து இங்கே வந்து நான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக வந்திருந்தேன். மாடல்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மேக்கப் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போல்லாம் எனக்கு ஒரு ட்ரீமாக இருந்துச்சு, பரவாயில்ல மிஸ்ஸஸ் கூட இதில் இந்த சான்ஸ் தராங்களா, பரவாயில்லையே, நெக்ஸ்ட் டைம் நம்ம இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ட்ரீம் இருந்துச்சு. ஸோ நான் டைட்டில் வின் பண்ணிட்டேன். இது ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது. இதுக்கான காரணம் வந்து கண்டிப்பாக ஜான் சார் தான். அதே மாதிரி கோரியோகிராஃபிங்லேருந்து எல்லாமே வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக நடத்துனாங்க. இதில் நிறைய திட்டெல்லாம் விழுந்துச்சு. ஐயோ இவ்வளோ திட்டு வாங்குகிறோமே அப்படிலாம் கொஞ்சம் க்ரைலாம் பண்ணோம். ஸோ பட்
அந்த டைட்டில் வின் பண்ணும்போது தான் அந்த ப்ரௌடே எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இதனால தானே நம்ம இவ்வளோ திட்டு வாங்கினோம். ஸோ நம்ம வரணுன்ட்டு அவங்க இவ்வளோ ப்ரெஷர் பண்ணி நம்மளை இது பண்ணாங்க. ஸோ அதனால ரொம்பவே ஜான் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, சிங்காரவேல், ஹாய். ஹாய். ஸோ நீங்கள் வந்து சொல்லலாம். அதாவது ஒரு கட்டத்தில் வாழ்க்கையில் வந்து ஓகே, நான் வந்து நீங்கள் ஒரு டீச்சர் சொன்னீங்க கரெக்டாக? Yeah. நான் டீச்சிங் அந்த ப்ரொஃபஷனை விட்டு நான் மாடலிங் தான் போகிறேன் அப்படின்னு ஒரு தருணத்தில் உங்களுக்கு தோணிருக்கும். இப்போ கூட நீங்கள் சொன்னீங்க உங்கள் இன்ட்ரடக்ஷனில். Yeah. எப்போ தோணுச்சு, எதனால தோணுச்சு? இது எல்லாமே சின்ன வயசில் நமக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும். பட் அதுக்கான ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸோ இல்லை ஃபேமிலி சப்போர்ட்டோ எதுவுமே இருக்காது. ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா, எஜுகேஷனில் நான் நல்லா இம்ப்ரூவ் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு எஜுகேஷன் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணி அது மூலமாக ஃபினான்ஷியலாக ஸ்டேபிள் ஆகிட்டு, அதுக்கப்புறம் சின்ன வயசில் எனக்கு என்ன ட்ரீம்லாம் இருந்தோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பித்தேன். வாவ். ஸோ அப்படி பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியலாக ஃப்ரீடம் ஆகிறதுக்கு டீச்சர் ஆனேன். ஸோ ஐ எம் ஏர்னிங் இன் லேக்ஸ். ஸோ ஆஃப்டர் தட் ஐ ஸ்பெண்டிங் தட் மணி டு இம்ப்ரூவ் மை செல்ஃப் இன் அதர் கரியர்ஸ். ஸோ இப்படி பண்ணும்போது இப்போ நிறைய பேர் வந்து சின்ன வயசில் ஆசைப்பட்றாங்க. பட் அவங்களோட ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனால் அது எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, பிளான் ஏ பண்ண முடியல. ஸோ பிளான் பி, பிளான் சின்னு பண்ணி அது மூலமாக பிளான் ஏ அச்சீவ் பண்ணுறதுக்காக தான் பண்ணுது. ஸோ இப்போ பண்ணுற மாடலிங், ஆக்டிங் இது எல்லாமே சின்ன வயசில் எனக்கு இருந்த ஆசை. அது எல்லாத்தையும் நானே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு அது பண்ணுறதுக்காக தான் நான் மாடலிங் சூஸ் பண்ணது. பபீனா, நீங்கள் வந்து அகைன் மிஸ்ஸஸ்ல வந்து ரன்னர் அப் டைட்டில் கரெக்டா? ரன்னர் அப், ஃபர்ஸ்ட் ரன்னர் அப். ஓகே, ஸோ எப்படி இருந்தாலுமே எந்த பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, ஒரு இன்செக்யூரிட்டின்னு ஒன்று இருக்கும் கரெக்டா? நீங்கள் ரொம்ப இன்செக்யூர்டாக ஃபீல் பண்ணுவீங்க சில விஷயங்கள்ல. அதுவும் இந்த மாதிரி பேஜெண்ட்ல வரும்போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான கண்கள் உங்களை பார்க்குது. அதையும் தாண்டி இந்த மாதிரி வந்து லைக் ஒரு சேனல்ல பேசுறீங்க அப்படிங்கும்போது மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் உங்களை வாட்ச் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜுக்கு வரத்துக்கு எந்த மாதிரி இன்செக்யூரிட்டிஸ் எல்லாம் நீங்கள் தகர்த்துட்டு வந்திருக்கீங்க? ஆக்சுவலி எனக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்செக்யூரிட்டி இருந்தது. ஐயோ நம்ம அழகா இல்லையோ, நம்ம கலர் காம்ப்ளெக்ஷன் எல்லாமே அந்த மாதிரி நான் யோசிச்சு என்ன நானே டவுன் பண்ணிப்பேன். ஈவன் ஒரு டான்ஸ் ஸ்டேஜில் கூட நான் நல்லா டான்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுவேன். ஆனால் அந்த ஒரு லுக் வைஸ் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நீங்கள் போய் செகண்ட் ரோவில் போயிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ காலேஜ் முடித்தேன், உடனே வந்துட்டு ஒரு மாடலிங் ஃபீல்ட்ஸை நம்ம பண்ணணும், இதில் ஏதாவது அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுனால நான் மாடலிங் உள்ள இறங்கினேன். பிகாஸ் என்னை எதில் வந்து டாமினேட் பண்ணாங்களோ அதில் நான் நல்லா வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்துச்சு. ஸோ அதில் மாடலிங் போனேன், நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் ஃபினான்ஷியலாக நமக்கு ஒரு சப்போர்ட் வேணும் இல்லைங்களா? ஸோ அதனால் அதை விட்டுட்டு ஒர்க் போகிற ஸ்டேஜ் வந்தது. ஸோ ஒர்க் பண்ணேன், நல்ல ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன். அதுலேருந்து இன்னொரு க்ரோத்துக்கு போனேன். அப்போது ஆஃப்டர் மேரேஜ் வந்து என்னால் கண்டினியூ பண்ண முடியல. அதுவும் ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் பர்த் வந்து திரும்பவும் அந்த இன்செக்யூரிட்டிஸ் அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு சடனாக வந்து ஒரு 10 days ஒரு 15 days முன்னாடி எனக்கு ஒரு மெசேஜ் வருது என்னோட ஃப்ரெண்டு கிட்ட இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்படிஷன் இருக்குது, பேஜெண்ட் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களான்னு போது ஆக்சுவலி ரொம்ப பயமாக இருந்துச்சு. எப்படி நம்ம பண்ண போகிறோம், ஐயோ நமக்கு நடக்க தெரியாது, அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இருந்துச்சு. பட் ஜான் சார், நந்தினி இவங்கெல்லாம் வந்து என்னை பேசி என்கரேஜ் பண்ணி நீங்கள் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும் இந்த ஷோ அப்படின்னும் போது, அதுவும் இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம், ஒரு பெரிய பிரேக்கில் அது ஒரு இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்மில் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. கான்ஃபிடென்ட்டாக அந்த கிரேஸோட பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஜான் சார் அந்த ஃபங்க்ஷனுக்கு முன்னாடி கூட எங்களுக்கு அந்த மோட்டிவேட் பண்ணி நீங்கள் போய் பண்ணணும், மிஸ்ஸஸ் கேட்டகரி சூப்பராக வரணும் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி அங்கே போனோம், அந்த கிரேஸோடு நடந்தேன், வின் பண்ணேன். ஸோ இது வந்து மற்றவங்களுக்குலாம் எப்படின்னு தெரியல, எனக்கு இது வந்து என்னோட இன்செக்யூரிட்டியை வந்து பிரேக் பண்ணிடுச்சு. ஓகே, நம்ம வந்து இப்போ நான் அதை போஸ்ட்டாக போடும்போது என்னை வந்து பார்க்குறவங்க கேட்குறவங்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லும்போது என்னோட ஹாப்பினஸ்க்கு வந்து வேர்ட்ஸே கிடையாது. இது வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் எனக்கு. ஸோ தேங்க்யூ IMW அண்ட் ஜான் சார். ஸோ இப்போ வந்து இந்தியன் மீடியா ஒர்க்ஸில் நீங்கள் இந்த மிஸ்டர், மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் 2025 ஒரு கண்டஸ்டண்ட்டாக உள்ளே வரீங்க. ஓகேயா? வந்துட்டு அப்புறம் ஏதோ ஒரு தடவை ஓகேயா எங்கேயோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் துவண்டு போனாலுமே ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு உத்வேகமோ இல்லை ஒரு கான்ஃபிடென்ஸோ கொடுத்துச்சு அப்படின்னா அது யாரு, என்னவா இருக்கும், இல்லை எந்த மாதிரி ஒரு மொமெண்ட் அது? கோயம்புத்தூர்லேருந்து ஆக்சுவலி நான் ஃப்ரம் சேலம், பார்ன் வந்து சேலம், திருப்பூரில் வந்து ப்ராட்டப், ஒர்க்கிங் வந்து கோயம்புத்தூர். நான் சென்னை வரும்போது ரொம்ப பயப்பட்டேன். எப்படி வந்து இங்கே வந்து எல்லாமே புதுசாக இருக்குது, நம்ம எப்படி இதை வந்து அச்சீவ் பண்ண போகிறோம், இங்கே வந்து என்ன பண்ண போகிறோம், எனக்கு யாருமே தெரியாது. ஆனால் பட் இவங்க கொரியோகிராஃபருக்கு அரேஞ்ச் பண்ணி இந்த பிளேஸ்க்கு போயிட்டு நான் கொரியோகிராஃபர் ஸ்டார்ட் பண்ணும்போது ரியலாகவே நான் என்ன நினச்சேன்னா என்னால் முடியாது. நான் ஃபர்ஸ்ட் நான் தான் ஒர்க் பண்ணேன், 01 என்னோட கண்டஸ்டன்ட் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்துனே ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஃபியராக இருந்தது. பிகாஸ் நான் ரொம்ப இந்த மாதிரி ஸ்டேஜ் கேமராலலாம் எனக்கு ரொம்ப வந்து தடுமாறும், நான் ரொம்ப ஃபியராக இருப்பேன். பட் அந்த இந்தியன் அவார்ட்ஸ் அவங்க பண்ணியிருந்த அந்த ஸ்டேஜ், அந்த இடத்துல போய் நிற்கும் போது தெரிஞ்சது யூ ஹாவ் அ கான்ஃபிடென்ட், உன்னால் கண்டிப்பாக முடியும், நீ பண்ணணும்னு. அந்த ஸ்டேஜ் அவங்க வச்சுருந்த அந்த பிரம்மாண்டம் தான் என்னை வந்து ஓகே யூ கேன் டூ இட், யூ டூ அப்படின்னு சொல்லி அந்த இடம் தான் எனக்கு வந்து இவ்வளோ தூரம் ஒரு கான்ஃபிடென்ட் வந்து கொடுத்துச்சு. கைலாஷ், ஹாய். ஸோ இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் டவுட் அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வரும் கரெக்டாக? அந்த செல்ஃப் டவுட் வரும்போது நீங்கள் எப்படி அதை ஓவர் கம் பண்ணீங்க? அதுவும் இன்னைக்கு நீங்கள் வந்து மிஸ்டர் தமிழகம் 2025 ஒன் ஆஃப் த டைட்டில் வின்னர்ஸாக உட்காந்துட்டு இருக்கீங்க.
most popular face. So please tell me, like, how did you silence your self-doubt? செல்ஃப் டவுட்டுங்கிறது பேசிக்காக எல்லா மனுஷனுக்குமே இருக்குது, எனக்குமே இருக்குது. ஸோ செல்ஃப் டவுட்டை தாண்டி நம்ம ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ணணும்னா அதை விட்டு நம்ம அதை மறந்து வெளியே வந்து நம்ம திறமையை வெளிக்காட்டினா மட்டும் தான் இந்த ஃபீல்டில் எல்லா ஃபீல்டுமே ஜெயிக்க முடியும். ஸோ மாடலிங் ஃபீல்டில் செல்ஃப் டவுட் இருக்குது அப்படின்னா வந்துட்டு நான் ஹைட்டாக இல்லை, நான் குள்ளமாக இருக்கேன், நான் குண்டா இருக்கேன், ஒல்லியாக இருக்கேன், கருப்பாக இருக்கேன், வெள்ளையாக இருக்கேன் இப்படின்னு பல செல்ஃப் டவுட் இருக்கலாம். அதனாலே நிறைய பேர் மாடலிங் ஃபீல்டுக்கு வராமல் இருக்கலாம். உங்களையே க்ரூம் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாடலிங் ஃபீல்டில் உங்களையே க்ரூம் பண்ணிக்கணும். ஃபுட் ஹேபிட்ஸ்லேருந்து நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன்லேருந்து ஃபிட்னஸ் எல்லாமே வந்து நம்ம க்ரூம் பண்ணிக்கணும். க்ரூம் பண்ண மட்டும் தான் இந்த ஃபீல்டில் ஜெயிக்க முடியும். இந்த ஃபீல்டில் காசு இருந்தால், நான் சின்ன வயசில் இருக்கும்போது இந்த ஃபீல்டில் காசு இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபீல்டுக்குள்ளே வர முடியும். ஏன்னா எல்லாருமே பார்க்க அழகாக இருக்காங்க, மணி அவங்க வந்து ஃபிட்னஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, ஃபுட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க, அவங்க வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்க, இப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் நான் வந்து சின்ன வயசில் ஆசைப்பட்டேன், சின்ன நினச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ நான் வந்துட்டு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்காக நான் மணி எதுவுமே நான் பெருசாக ஸ்பெண்ட் பண்ணவே இல்லை. என்னோட ஏர்னிங்ஸில் நான் வந்து இப்போ நான் 10,000 சம்பாதிக்கிறேன்னா அந்த 10,000 எனக்கு போதும் IMDb சர்வாக இருக்குது. நான் வந்து இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கான காரணமே நான் என் செல்ஃப் டவுட்டை ஓவர் கம் பண்ணால மட்டும்தான் டைட்டில் நான் ஜெயிக்க முடிஞ்சுச்சு. அன்புவழி, உங்களுக்கு உங்களோட இன்டர்னலாக நீங்கள் பார்க்குற சேஞ்சஸ் ஆஃப்டர் IMW உடைய மிஸ்டர், மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் டைட்டில் வின் பண்ணுறதுக்கு அப்புறம் என்ன மாதிரி ஒரு இன்டர்னல் சேஞ்ச் உங்களுக்கு கூட நடந்திருக்கு? ஸோ நான் இதுக்கு முன்னாடியும் நிறைய ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணும்போது எல்லாம் வந்துட்டு ஃபீமேல் ஒரு ஆடிஷன் அட்டன் பண்ணுறாங்க, ஒரு மூவி ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறாங்கன்னா அவங்களை அப்ரோச் பண்ணுற விதம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஸோ நான் பயந்துட்டு எல்லா இடத்துலையுமே நான் பேக் தான் வாங்கியிருக்கேன். நான் 8 இயர்ஸாக மீடியா சைடில் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் என்னால் அச்சீவ் பண்ண முடியல. குட்டியாக சீரியல்ஸில் குட்டி கேரக்டர் ரோல்ஸ் இந்த மாதிரிலாம் தான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஸோ IMW இந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் மூலயமா எனக்கு வந்து ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட்க்கு ஒரு சேஃப் அண்ட் செக்யூர்டாக ஒரு நல்ல குட் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். இது இந்த டைட்டில் வின் பண்ணது மூலமாக ஃபீமேல் கண்டஸ்டன்ட் அப்படின்னாலே அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு தெரியாது, தப்பான அப்ரோச்சஸ் தான் இருக்கும். ஸோ இப்போது நான் இந்த டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறம் IMWவோட ஒரு பிராண்ட் அந்த நேம் இருக்கனால ஸோ யாரும் அப்படி தப்பாக அப்ரோச் பண்ண மாட்டாங்கங்கிறது என்னோட ஒரு பிலீவாக இருக்குது. ஸோ இதுக்கு நான் ஜான் சாருக்கும் அண்ட் தென் மணி சாருக்கும் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் பார்வையில் வந்து கட்டி போடுறதுங்கிறது அந்த மேக்கப். அந்த மேக்கப்பை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அழகாக பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது எங்களால் பார்க்க முடியுது. பட் அதை தாண்டி நீங்கள் எப்படி இந்த இவ்வளோ பெரிய ஒரு பிராண்டுக்குள்ளார அடியெடுத்து வச்சிங்க? பிகாஸ் யூ ஹவ் ஆல்சோ ஒன் தி எமர்ஜிங் மேக்கப் பிராண்ட் டைட்டில். ஸோ அந்த மாதிரி எமர்ஜிங் ஒரு பிராண்டாக இருந்து இன்னைக்கு வந்து நீங்கள் IMWவோட ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது எவ்வளோ பெருமையாக இருக்குது ஃபர்ஸ்ட், அண்ட் செகண்ட் எப்படி அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிச்சு? ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். பிகாஸ் என்னன்னா ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, காற்றுள்ளது போதே தூற்றிக்கொள்ள அப்படிங்கிறது. ஸோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தான் அவங்கள வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகும். பிகாஸ் எஸ்பெஷலி ஐ எம் ஃப்ரம் சவுத், டவுன் சவுத் கேர்ள். ஓகே, ஸோ நான் அங்கேருந்து வந்துட்டு சென்னை மாதிரி ஒரு பெரிய சிட்டியில் வந்துட்டு என்னோட பிராண்ட் நான் என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா இட்ஸ் நாட் லைக் ஈஸி டாஸ்க் ஃபார் மீ, நாட் ஃபார் மீ, லைக் எவ்ரி உமன் யாராக இருந்தாலும் என்ன மாதிரி ஒரு பிராண்ட் ரன் பண்ணிட்டு அந்த ஒரு பிராண்ட் வந்து என்ஹான்சிங் பண்ணணும்னு நினைக்கிற எல்லாரும் உமனுமா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு இது இட்ஸ் நாட் அ ஈஸி சேஞ்ச். நோ. ஸோ இந்த மாதிரி எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நான் எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறேங்கிறது மேக்ஸிமம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுவோம். ஸோ மேன் பவர் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு பேஜென்ட்ரி இது பண்ணும்போது உங்களுக்கு மேன் பவர்ஸ் வேணும். பிகாஸ் அங்கே எவ்வளோ நீடர் இருப்பாங்கன்னு தெரியாது. ஃபர்ஸ்ட் நான் எங்களோட மேன் பவரை தான் நாங்கள் என்ஹான்ஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஐ ப்ரொவைட் 55 மேக்கப் ஆர்டிஸ்ட். 55? யா, வாவ், சூப்பர். ஸோ அவங்களோட ஒர்க்குக்கு எங்களோட மேன் பவரை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணோம். ஸோ எந்த விதத்துலையுமே வந்துட்டு எங்களை டவுன்கிரேட் பண்ணணும்னு நான் நினச்சது இல்லை. ஸோ இப்போ ஜான் வந்து எங்ககிட்ட கேட்கும்போது நான் பண்ணுறேன் அவ்வளோதான். ஸோ என்னால் பண்ண முடியும், இல்லை எனக்கு டவுட்டுன்னு எந்த விதத்துலையுமே நான் சொல்லலை. ஸோ மேன் பவர் அண்ட் உங்ககிட்ட இருக்க ஸ்டாஃபும் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சப்போர்ட்டிங்காக இருந்தாச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணலாம், ஐ திங்க். ஸோ எஸ், ஒன் ஆஃப் த ஜூரிஸாக இருந்திருக்கீங்க ஷிபகத் அலி. ஸோ எந்த அளவுக்கு டஃப்பாக இருந்துச்சு? பிகாஸ் மிஸ்டர் ஒரு மிஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை மிஸ்ஸஸ் கேட்டகரியாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் வேரிட் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் கண்டஸ்டன்ஸ். ஸோ அவங்கள ஜட்ஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்பவே கஷ்டம். அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஸ்கில் இருக்கும், ஒரு ஸ்கில் செட் இருக்கும், யூனிக்கான ஸ்கில் செட் இருக்கும், USPன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எப்படி உங்களால் வந்து இதை கரெக்டாக அதை பேலன்ஸ் பண்ணி கொண்டு போய் அந்த ஒரு ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடிஞ்சிச்சு? ஏன் நந்தினி, ஆக்சுவலாக இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் பொறுத்த வரைக்குமே அவங்களுடைய ஷோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆப்வியஸாக நீங்கள் 5th சீசன் இது நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு ஷோ ஆகட்டும், லாஸ்ட் டைம் என்ன ஆகட்டும், இந்த டைம் என்ன பண்ணலாங்கிறது ஒரு விஷயமும் பார்த்து பண்ணக்கூடியவங்க. ஸோ மாடல்ஸ் சூஸிங் ஆகட்டும், அவங்களுடைய திறமையை மட்டுமே நம்பி அவங்க ஸ்டேஜில் ஏற்றுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் வந்து டோட்டல் 2 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ரொம்பவே டஃப்பாக இருந்துச்சு யாரை சூஸ் பண்ணுறது. ஏன்னா எல்லாருமே எல்லா பார்ட்டிசிபெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக அவங்களோட வாக் ஆகட்டும்,
லைக் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் அட்டையர் ஆகட்டும், லைக் அட்டையர் ஆகட்டும், ஆப்வியஸாக லைக் அவங்க மேக்கப் ஆகட்டும், எல்லாமே வந்து சட்டிலாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருந்துச்சு வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபார்மேஷன் கூடவே இன்னும் அல்டிமேட்டாக பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்பவே ஒரு டஃப்பான ஒரு சுச்சுவேஷனை தான் நாங்கள் வந்து லைக் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு ரொம்ப காம்படிஷன் இருந்துச்சு ஆப்வியஸாக. அதே மாதிரி வந்து லைக் இந்தியன் மீடியா ஒர்க்ஸ்க்கு ஆப்வியஸாக ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா லைக் இது இவ்வளோ ஜட்ஜஸ் மார்க்ஸ் போட்டதுக்கு அப்புறமே எங்களுக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன்ஸ் இருந்துச்சு. ஜட்ஜ் பேனலில் போயிட்டு ஆப்வியஸாக ஒரு டிஸ்கஷன் பண்ணி தான் லைக் நம்ம ஃபைனலிஸ்ட்டு சூஸ் பண்ண முடிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஆள் பாதி ஆடை பாதி அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த பர்டிகுலர் துறையில ரொம்ப ரொம்ப உண்மை. ஸோ ஜீவா, டெல் மீ லைக் என்ன மாதிரி க்ரூமிங்லாம் நீங்க வந்து அண்டர்கோ பண்ணீங்க பீயிங் த ஃபர்ஸ்ட் பேஜெண்ட்? எப்படி வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு? அஸ் இன் இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும், யார் உங்களை கைட் பண்ணாங்க? ஆக்சுவலி க்ரூமிங்கிறது மென்ஸுக்கு தனியாக இருக்கும், ஃபீமேல்ஸ்க்கு தனியாக இருக்கும். மென்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 90% க்ரூமிங் எங்கேருந்து வரும்னா ஜிம் அண்ட் ஃபிட்னஸ் அண்ட் டயட். ஸோ நீங்கள் இதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கனாவே மேக்ஸிமம் வந்துட்டு உங்களால் வந்துட்டு அந்த க்ரூமிங், அந்த ஒரு க்ளோ, ஸ்கின் க்ளோவாக இருக்கட்டும், மேபி இஃப் யூ டூ அ ஒர்க் அவுட், உங்களுக்கு ஸ்வெட்டு வந்து நல்லா வரும்போது உங்கள் ஸ்கின் அதுவே நேச்சுரலாக க்ளோ ஆகும். ஸோ நம்ம ஏன்ஷியன்ட் டைம்லேருந்தே அதே கான்செப்ட் தான். லைக் நம்ம நல்லா சாப்பிட்றோம், நல்லா ஒர்க் அவுட் போடுறோம். அப்படி நல்லா ஒர்க் அவுட் போடும்போது பாடியை நல்லா ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது மென்ஸ் ஆஸ் அ மென்னாக நல்லா க்ரூம்டாக தெரியறது ஜிம் மூலிமா தான். கம்மிங் டு த மாடலிங் இண்டஸ்ட்ரி, இன்ஃபேக்ட் இன் பெஜெண்ட், கண்டிப்பாக நமக்கு ஒரு மென்டரோ ஒரு சொல்லித்தரக்கு ஒரு யாரோ கண்டிப்பாக வேணும். ஏன்னா நம்மளா எந்திச்சு நடக்க முடியாது, யாரோ நமக்கு சொல்லித்தரணும். ஸோ இந்த இடத்துல வந்து IMW மணி அண்ணா இருக்காரு. அவர் தான் வந்துட்டு உனக்கு நான் ஒரு நாள் சான்ஸ் வாங்கி தரேன், எதுலையாவது உனக்கு நான் வந்துட்டு உனக்கு பில்டப் பண்ணி தரேன் அப்படின்னு மாதிரி சொன்னார். அப்புறம் இந்த ஒரு 8 months முன்னாடி எனக்கு ஒரு இன்ஜுரி ஆச்சு. ஸோ அதனால வந்துட்டு நான் இந்த ஷூட்ஸ், ஃபிட்னஸ் எல்லாமே விட்டுட்டேன். இந்த க்ரூமிங் கூட நான் விட்டுட்டேன். இன்ஃபேக்ட் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் வின்னர் தான். நான் வந்துட்டு இதில் நான் தான் மிஸ்டர் தமிழகம், நான் மட்டும் எனக்கு எல்லாமே இருக்குது அப்படின்னு நான் நினைக்கல. எல்லாரும் இண்டிவிஜுவலாக வின்னர் தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஜான் அண்ணா வந்துட்டு இந்த டைமில் வந்துட்டு ஜான் அண்ணாவிட்ட நான் பேசும்போது, ஓகே எவ்வளோ ஹைட் இருந்தாலும் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், பேசுறது நம்ம கிரவுண்ட் டு எர்த்தாக இருக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நான் மேக்ஸிமம் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் புரிஞ்சுக்கிட்டேன் இப்போ ரீசெண்ட் டேஸில். ஸோ இவேதான் இப்போ வந்து கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அந்த கான்ஃபிடென்ஸுங்கிற விஷயம் வந்து இன்னைக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு? IMW மிஸ்டர், மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்குற யுவேதா வந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டு. அதுவும் IMW இது ஈவெண்ட் முடிஞ்ச ஒரு 3 days லைக் அந்த மாதிரி இருக்குது. இப்போ நான் கம்ப்ளீட்டாக வேறு கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன். ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு கான்ஃபிடென்ட்டில் இருந்தேன், இப்போ வேறு லெவலில் கான்ஃபிடென்ட்டில் இருக்கேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படின்னா லைக் என்னை அழுதுட்டு மட்டும்தான், என்னோடய ஸ்கூல் ஆகட்டும், என்னோடய காலேஜஸ் ஆகட்டும், நான் ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணுறதாகட்டும், நல்லா படிப்பேன். பட் ஆனால் இந்த ப்ரெசன்டேஷன் இதெல்லாம் லைக் நம்மளை ஒருத்தங்க பார்க்குறாங்க, ஒருத்தங்க கான்ஷியஸ் வருதுனாலே நான் கம்ப்ளீட்டாக வந்து என்னோட ஃபுல்லாக மறந்துட்டு பிளாங்க் ஆயிடுவேன். ஸோ அழுதுடுவேன், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இந்த அளவுக்கு இப்போ நான் கான்ஃபிடென்ட்டாக நிற்கிறேன் அப்படின்னா அதுக்கு இந்த ஷோ ஏற்படுத்தி கொடுத்த இந்த மேடையும் தான் எனக்கு என்னோட கான்ஃபிடென்ட்டே உருவாக்குச்சுன்னு நான் சொல்லுவேன். யூஆர் a super confident woman. Very good. தேங்க்யூ ஸோ மச். I appreciate that. Seriously. திவ்யா, ஸோ நீங்கள் வந்து மிஸ்ஸஸ் தமிழகம் டைட்டில் வாங்கியிருக்கீங்க. ஓகே, அதாவது நமக்கு வந்து ஒரு ஜேர்னி இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய பேஜெண்ட் நடக்குது. இந்த பேஜெண்ட்ல வந்து யாரா ஒருத்தங்க மேபி ஒரு சப்போர்ட்டாக இருந்திருப்பாங்க, ஒரு சைலண்ட் சப்போர்ட்டராக இருந்திருப்பாங்க, உங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டராக இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு உந்துதல் கொடுத்துருப்பாங்க, ஸோ உங்களை ஊக்குவிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்களா? ஆக்சுவலாக இது வந்து லேடிஸ்க்கு எவ்வளோ பெரிய ஃபீல்டுன்றது எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வரக்கூடாது அப்படி தான் அதிகமாக சொல்லுவாங்க நிறைய பேர். ஆக்சுவலாக இதில் வந்து ஹஸ்பண்ட் ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. இருந்தாலும் இதில் நான் வின் பண்ணலனாலும் நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். இந்த மாதிரி ஒரு மேடை நம்மளுக்கு கிடச்சிச்சு, இதில் வந்து ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக எனக்கு இருந்திருக்கும். பட் இவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்த ஜான் சாருக்கு தான் ரொம்பவே நன்றி சொல்லுவேன். அதுவும் மிஸ்ஸஸ்க்கு வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்புன்றது, ஏன்னா நாங்கள் மேரேஜ் ஆனதோட எல்லா கனவும் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு சன் இருக்கான், அவனுக்கு 7 years. ஸோ இருந்தாலும் இந்த மாதிரி ஃபீல்டில் வந்து நான் இப்படி வந்து வின்னராக நினச்சது இன்னுமே எனக்கு ஒரு ட்ரீமாக தான் இருக்குது. சிங்காரவேல், உங்களுடைய ஃபேமிலி, அதாவது இப்போ எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஃபேமிலியோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம், ரைட்? இன்னைக்கு இங்கே நீங்கள் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க? இதுக்கு ஆன்சர் பண்ணோம் அப்படின்னா ஆக்சுவலாக இதுக்கு ஆப்போசிட் தான் நான் சொன்னோம். ஏன்னா ஃபேமிலினால நான் இல்லை, என்னால் என் ஃபேமிலி இருக்குது. ஸோ நான் வந்து என் ஃபேமிலியை மெயின்டைன் பண்ணிகிட்டே தான் எஜுகேஷன்லேருந்து எல்லாத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணி அதுக்கப்புறமா எல்லாத்தையும் பண்ணது. ஸோ ஃபேமிலியை சைட் பை சைடு நான் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு 7 years பார்ட் டைம் பண்ணிகிட்டே தான் படித்தது.
ஸோ எம்எஸ்சி கம்ப்ளீட் பண்ணிட்ட அப்புறம் டீச்சர் ஆகிட்ட அப்புறம் ஃபினான்ஷியலாக என்னோட ஃபேமிலி வந்து நான் ஸ்டேபிள் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சின்ன வயசில் எனக்கு என்ன ட்ரீம்ஸ்லாம் இருக்கோ அது எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது தான் நான் மாடலிங்குள்ளே இருந்தது. ஸோ ஃபினான்ஷியலாக யாராவது ஒரு ஃபேமிலியில் ஒருத்தர் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அந்த பர்சனாக நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்பவுமே எப்பயுமே ஹாப்பியாக இருக்கும். ஸோ பபினா, ஹாய். ஹாய். ஸோ நீங்கள் வந்து போன தடவையே ரொம்ப நல்லா அழகாக பேசுனீங்க, நிறைய விஷயங்கள் உள்ளேருந்து பேசுனீங்க. யா, ஸோ இப்போ இந்த க்ரௌன் உங்கள் தலையில் இருக்குது, ஓகேயா? ஹெவியாக இருக்கா? ஆமாம். இல்லை, ஹெவியாக இருந்தாலும் அது ஒரு ஹாப்பியாக இருக்குது. தட்ஸ் வாட் ஐ வாண்டட். ஓகே, ஸோ அந்த ஹெவினஸை கொடுத்தாலும் அது ஹாப்பினஸையும் கொடுக்குது, கரெக்டா? ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதாவது இன்னுமே என்னால் வந்து இதை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு இல்லை இது நமக்கு தானா அப்படின்றதே எனக்கு வந்து இது பண்ண முடியல. ஏன்னா என்னோடய ஃபேமிலி எடுத்துக்கிட்டிங்கன்னா என் அம்மா, நான் வந்து நெய்வேலி தான். ஸோ அது வந்து ஒரு சின்ன ஊர் தான். அங்கே வந்து இந்த ஃபேஷன் மாடலிங் இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவும் மாட்டாங்க. அது நம்ம சொன்னாலும் அவங்களுக்கு புரியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஆனால் என் அம்மா எனக்கு சப்போர்ட். ஐயோ இவ்வளோ பெரிய ஸ்டேஜ் நம்ம எவ்வளோ இதாக பர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சுது. ஆனால் என் அம்மா அங்கேயே சொன்னாங்க இப்படி நட அப்படி நடன்னு. எங்கள் அம்மா எனக்கு வாக் பண்ணி காட்டிகிட்டு இருந்தாங்க. ஸோ அம்மாவுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட், அந்த சப்போர்ட் தான் எனக்கு. ஸோ எங்கள் அம்மா வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு ஒரு ரெக்கை கொடுத்தாலும் அதை பறக்க வச்சது பார்த்திங்கன்னா என் ஹஸ்பண்டும் என்னோட மாமியாரும் தான். ஏன்னா இந்த ஃபீல்டில் ஒரு மாமியார் வந்து இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா எனக்கு பாப்பா பிறந்து ஒரு 15 டேஸ்லேயே நான் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக இருக்கேன். ஸோ எனக்கு ஒரு பிரேக் விட்டால் இந்த ஃபீல்டு உங்களுக்கு தெரியும் இப்போது, ஏன்னா ஏகப்பட்ட மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு சின்ன பிரேக் இருந்தால் கூட அதில் நம்ம சக்ஸஸ் ஆக முடியாது. ஸோ 15 டேஸ் தான், அதாவது 15 டேஸ் மட்டும் தான் நான் சிசேரியன் முடிஞ்சு நான் ரெஸ்ட்டே எடுத்தேன். 15 டேஸில் உடனே அடுத்த ஈவெண்ட் பார்க்க ஆரம்பிச்சும் போது என்னோட பாப்பாவை பார்த்துக்கிட்டது எல்லாமே என்னுடைய மாமியார் தான். பிகாஸ் என் அம்மாவால் வந்து பார்த்துக்க முடியல. அதனால வந்து எனக்கு அதுலேயே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியும் நம்மளை வந்து நமக்காக இவ்வளோ பண்ணுறாங்க. ஸோ வந்து இதை நம்ம நல்லா கொண்டு போகணும், நம்ம அவங்களை வந்து ஒரு பெருமையான ஒரு இடத்துல நிக்க வைக்கணும் அப்படின்னு அப்பயே நினைச்சேன். எல்லாரும் வந்தாங்களா? எல்லாரும் வந்தாங்க. என் ஹஸ்பண்ட்லாம் வந்து செலிபிரிட்டி உங்களோட போட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஜான் சார் தான். பிகாஸ் எனக்கு அவ்வளோ பயம் இருந்தது, எல்லாமே இருந்துச்சு. பட் அவர் பார்க்கும்போது அவர் கிரவுண்ட் டு எர்த், அதாவது இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல இருக்கிறவங்க வந்துட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆட்டிடியூடாவே இருப்பாங்க, நான் அப்படிதான் பார்த்துருக்கேன். பட் இவர் பார்க்கும்போது ரொம்ப நார்மலா பேசும்போது பண்ணுங்க நல்லா பண்ணுங்க வந்து அந்த சீரப் பண்ணும்போது அது ஆக்சுவலி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சார் இப்போ நீங்க வந்து சொல்லுங்க, அதாவது நீங்க யூ ஹவ் விட்னஸ்ட் போத் சீசன் 4 அண்ட் சீசன் 5. ஸோ IMW உடைய மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகத்துடைய 2 சீசன் பார்த்துருக்கீங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்க அந்த 2 சீசனில்? நம்ம இப்போ வந்து லெவல் ஆஃப் அந்த ஒரு ஈவெண்ட் நடத்துறதும் சரி, எதுலையுமே நம்ம காம்ப்ரமைஸே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு IMW சொல்கிறாங்க. ஸோ அதை நீங்கள் கண்கூட பார்த்துருக்கீங்க. ஸோ யூ கேன் டாக் அபவுட் தட். எஸ், கண்டிப்பாக. ஒரு சீசன் ஆகட்டும், அவங்களுடைய அந்த ஸ்டேஜ் செட்டப் ஆகட்டும், லைட்டிங் செட்டப் ஆகட்டும், மாடல்ஸ் ஆகட்டும், எல்லாமே அப் டு லெவல் மார்க்கில் தான் இருக்கும் எல்லாமே. ஸோ ஒரு விஷயத்தையுமே பார்த்து பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து இந்த வாட்டி கூட ட்ரெடிஷ்னல் ரவுண்டில் எல்லாருமே அவங்களோட அட்டையர் ஆகட்டும், அவங்களோட ஃபார்மேஷன்லேன்னு இவந்தோ அவங்களோட ஆட்டிடியூட் வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்டாக கேரி பண்ணாங்க. சின்ஸ் அந்த ஃபஹீம் சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பர்ஃபெக்டாக அவங்க கோரியோகிராஃபி ஆகட்டும், எப்படி அவங்க கேரி பண்ணிக்கணும் அந்த ஷோ. ஏன்னா இது ஒரு பெரிய பேஜன் ஷோ, உங்களுக்கு தெரியும். சென்னையிலேயே இந்த லெவலுக்கு யாருமே நடத்த மாட்டாங்க. ஈவன் இது வந்து வெரி க்ளோஸ். என்னை பொறுத்த வரைக்கும் ரூபரு மிஸ்டர் இந்தியாலாம் பார்த்துருப்பீங்க, அந்த ஷோக்கு இது ஈக்குவலண்ட்டாக இருக்கும். இன்னொரு 2-3 இயர்ஸ்லாம் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு ரொம்ப ஒரு காம்படிஷன் வந்துடும். நிறைய பேர் வந்து மாடல்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஈவன் IMWவில் வாக் பண்ண ஒரு சில மாடல்ஸ் இப்போ வந்து மூவிஸ்லேயுமே ஆக்டிங் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு பெஸ்ட் பிளாட்ஃபார்ம்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை பூஸ்ட் பண்ணி விடும், உங்களை தூக்கி விடுறதுக்கு. ஆப்வியஸாக ஜானனா போதுமானவர். அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்குதுங்கும் போது ஒரு வருஷமும் நிறைய மாடல்ஸை ஆப்வியஸாக தூக்கி விடுறாங்க. இங்கே பேஜெண்ட் டைட்டில் வின் பண்ணவங்க எல்லாருமே மூவிஸ்க்கு. இதுக்கப்புறம் அடுத்தது லெவல் என்ன ஆப்வியஸாக அதுதான் இருக்கும். எல்லாம் அதுக்கு தானே எய்ம் பண்ணுறாங்க ஆப்வியஸாக. ஸோ அந்த லெவல் கண்டிப்பாக IMW கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் நம்பி வந்தவங்க ஆப்வியஸாக ஏமாந்து போக மாட்டாங்க. ஸோ நிஷா, உங்களுடைய இந்த பிராண்ட் வந்து இன்னொரு பெரிய ஒரு மலை போல இருக்கக்கூடிய ஒரு பிராண்டோட அசோசியேட் ஆயிட்டு இன்னைக்கு நீங்க இதனால என்னென்ன நல்ல விஷயங்கள்லாம் சந்திச்சிருக்கீங்க as in after the event? ஸோ ஒரு ஃபீமேலாக நம்ம வந்துட்டு ஒரு பிராண்ட் என்ஹான்ஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நிறைய இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம எங்கே போனாலுமே கூட வந்துட்டு பெருசாக மதிக்க மாட்டாங்க. அது நிறைய ஃபீல் பண்ணியிருக்கிறேன் நான். ஸோ நான் தான் இந்த பிராண்டோட ஓனர், நீயாம்மா வேற யாரும் இல்லையா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். இப்போ நான் இடையில என்னோட ஊருக்குலாம் பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி சின்ன வயசுலேருந்து நான் பார்த்த ஒரு பீப்புள் தான். இப்போ என்னை பார்க்குற ஒரு விஷயம் கூட வேற மாதிரி இருக்கும், அந்த விதம் வேற மாதிரி இருக்கு. இந்த ஒரு பிராண்ட் எனக்கு அது தேடி கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிராண்ட் கூட இன்னொரு பெரிய பிராண்ட் கூட அசோசியேட் பண்ணும்போது இன்னும் நம்ம எஸ்டாப்ளிஷ்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த இன்டர்வியூ எங்கள் ஊரில் இருக்கிற எல்லாரும் பார்ப்பாங்க, எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அப்போது இன்னும் நம்மளோட ஒரு
என்ன சொல்ல லெவல் அப்கிரேட் ஆகும். சீசன் 5ல உங்களை பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் உங்களை பார்ப்போமா? என்ன பிளான்ஸ் உங்களுக்கு? இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் IMW கூட கண்டிப்பா இப்போ பேசிட்டு இருந்தாங்க, கேள்விப்பட்டேன். க்ரூஸ் கோவால வந்து க்ரூஸ்ல பண்றாங்க கிங் அண்ட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஈவென்ட்டா? இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சதுக்கு அப்புறம் விட முடியுமா? அவரே வேண்டாம் சொன்னால் நானே போய் ஒட்டிக்குவேன். So we can see your brand there. Yeah. So cruiseல அடுத்து வந்து நீங்க க்ரூஸ் பண்ண போறீங்க. Yeah. நான் பண்ணி பாக்குறேனே. சூப்பர். Thank you. And all the very best நிஷா. Thank you. Thank you. அன்பு கிட்ட வந்து அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, ஆக்சுவலி நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேஜன்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் when it comes to ரிஹர்சல்ஸ் அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களுடைய அந்த கேர் வந்து ரொம்ப அந்த அளவுக்கு எடுத்துருக்க மாட்டாங்க. லைக் நம்ம சாப்பிட்டோமா, தண்ணி குடிச்சோமா, அந்த மாதிரிலாம் எந்த விஷயமும் இல்லாமல் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். பட் how about IMW and how about Mr. Miss and Mrs. தமிழகம்? அவங்க வந்து உங்களுக்கு ரிஹர்சல்ஸ் டைம்லலாம் எப்படி உங்களை பார்த்துக்கிட்டாங்க? ஸோ ரிஹர்சல்ஸ் டைமில் வந்துட்டு இப்போ நமக்கு வந்து ஃபஹீம் சார் தான் வந்து கொரியோ பண்ணார். ஸோ அமேசிங் கொரியோகிராஃபி. ஸோ எங்களை டேக் கேர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு வேண்டிய வாட்டர் ஆகட்டும், ஜூஸ் ஆகட்டும், ஸ்நாக்ஸ் ஆகட்டும். ஸோ அது பர்ஃபெக்ட் டைமில் எங்களோட எனர்ஜி டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்காக அப்பப்போ எங்களை டேக் கேர் பண்ணி நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் பேஜன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த பேஜன்ஸ்லையுமே இதே மாதிரி கொரியோகிராஃபி பண்ணது கிடையாது. இதே மாதிரி வந்துட்டு எங்களுக்கான ஃபுட்டோ இல்லை ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி எங்கள் எனர்ஜி டவுன் ஆகாமல் இருக்கிறதுக்கு கேர் பண்ணிக்கிட்டதோ டேக் கேர் பண்ணிக்கிட்டதோ கிடையாது. ஆனால் இவங்க ரொம்பவே கேர் பண்ணிக்கிட்டாங்க. அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அவங்க ஃபேமிலியில் ஒருத்தர் மாதிரி ரொம்ப டேக் கேர் பண்ணிக்கிட்டாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து IMW-உடைய மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் இருக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒன் ஆஃப் தி டைட்டில் வின்னர்ஸா இருக்கீங்க. இந்த பிளாட்ஃபார்மை நீங்க வந்து எந்த அளவுக்கு மீனிங்ஃபுல்லா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? வின் பண்ணாத கண்டஸ்டன்ட்டுக்குமே இந்த ஸ்டேஜ் மூலியமா இப்போ நாங்கள் வின் பண்ணாலும் வந்து நாங்கள் வின் பண்ணிட்டோம், இதனால எங்களுக்கு சினிமா ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னா அதுவும் கிடையாது. வின் பண்ணாதவங்களுக்கும் கிடைக்கும். இந்த ஸ்டேஜே வந்துட்டு ஒரு ப்ரெஸ்டீஜியஸான ஒரு ஸ்டேஜ் இது. ஸோ வந்துட்டு இதை நான் எப்படி யூஸ் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு கேட்டிங்கன்னா வந்து இது எனக்கு ஒரு பப்ளிசிட்டி, எனக்கு ஒரு பெருமை. இப்போ நான் வந்து என் இன்ஸ்டா போஸ்ட்லேயோ இல்லை வந்துட்டு என் ஃபேமிலி கிட்ட காட்டும் போதும் நான் IMW பார்ட்டிசிபேட் பண்ணி மாடலிங் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு காட்டும்போது எனக்கு அது ஒரு பெருமை. சினிமா சான்ஸ் கேட்க போகிறேன் இல்லை வெளியே நான் எங்கேயாவது வந்து மாடலிங் ஷோஸ் போகிறேன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருக்கேன் கேட்கும்போது IMW சொல்லும் போது அதுவே ஒரு பெருமையாக தான் இருக்குது. ஓகே, ஸோ பொதுவாகவே வந்து இந்த ஃபீல்டில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பெண்களுக்கு சேஃப்டி. ஸோ IMW பொறுத்த வரைக்கும் அண்ட் மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் இந்த பர்டிகுலர் டீம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த அளவுக்கு சேஃபாக ஃபீல் பண்ணீங்க ஆஸ் அ உமனா? அண்ட் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு வந்து உங்களுடைய அந்த சேஃப்டியை இவங்க எந்த அளவுக்கு ப்ரொடெக்ட் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? லைக் எங்கள் வீட்டில் எப்படின்னா ரொம்ப என்னை வந்து ரொம்ப எதுக்குமே விட மாட்டாங்க. ஈவன் ஸ்கூல் டூர் எதுக்குமே விட்டது கிடையாது. ரொம்ப பேம்பர்டா வீட்லயே வச்சு வளர்த்த பொத்தி வச்சு சீரியஸ்லி அந்த மாதிரி தான் நான் வந்து வளர்ந்தேன். இந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஈவன் டூர் கூட நான் போனது கிடையாது. நார்மலாக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு டூர் போவாங்கல்ல, அந்த மாதிரி கூட என்னை வெளியே அலோவ் பண்ணதே கிடையாது. பட் நான் இங்கே சென்னை வரதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு பயம் சென்னை மேலே எப்படி இருக்கும். நம்ம நிறையா நியூஸ் பார்க்குறோம், நிறைய கேட்குறோம், அங்கே போனால் இதெல்லாம் நடக்கும், இப்படிலாம் இருக்கும், நிறையா ஃபேஸ் பண்ணணும், நீ ஃபேஸ் பண்ணிடுவியா, நீ இப்படி வளர்ந்த பொண்ணு அப்படின்னு கேட்டாங்க. பட் நான் சென்னை ரீச் ஆனதும் எனக்கு அந்த கொரியோ இடத்துக்கு நான் அங்கே போனவனையே லைக் எப்படி சொல்கிறது, வந்ததையுமே அவங்க எனக்கு வாங்க லைக் யாருமே வந்து இதை தாண்டி அந்த கண்டென்ட்டை தாண்டி நாங்கள் எதுக்கு போகணுமோ அதை தாண்டி யாருமே எதுவுமே பேசவும் கிடையாது, எதுவும் பண்ணவும் கிடையாது. அதே மாதிரி நாங்கள் எகெயின் இந்த ஷோ கொரியோ முடிச்சுட்டு இந்த ஷோ ஸ்டார்ட் ஆகும் போது கூட அங்கே அவ்வளோ சேஃபாக இருந்தது. கேர்ள்ஸ் எல்லாருமே இருக்கோம், அங்கே அவ்வளோ பவுன்சர்ஸ் இருக்காங்க, இங்கே அவ்வளோ சேஃபாக பார்த்துக்கிட்டாங்க. ஒருத்தர் கூட வந்து லைக் நீங்கள் இப்படி இதுக்கு வரீங்களா அப்படி எதுவுமே கேட்க கிடையாது. நான் ரொம்ப எங்கள் வீட்டில் நான் எப்படி சேஃபாக இருந்தோம் அதை விட டபுள் மடங்கு நான் சேஃபாக இங்கே ஃபீல் பண்ணேன். இது நான் ஹார்ட்லேருந்து சொல்கிறேன், ரியலாகவே சொல்கிறேன். சூப்பர். ஸோ ஜீவா, இப்போ வந்து நீங்கள் மிஸ்டர் தமிழகம் அப்படிங்கிற ஒரு மெயின் டைட்டில் வாங்கியிருக்கீங்க, ஓகேயா? நீங்கள் சொன்ன மாதிரி இந்த டைட்டில் வந்து ஒரு பெரிய ஆட்டிடியூட் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல, வெரி குட், ஐ ரெஸ்பெக்ட் தட். பட் அது ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கு, ஓகேயா? இப்போ நீங்கள் ஒரு மிஸ்டர் தமிழகமா என்ன செய்யணும்னு ஆசைப்படுறீங்க, என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க ஃபார் த சொசைட்டி? நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்னா, இந்த பெஜெண்ட்டை வந்துட்டு ஓகே இது வந்து சேஃப் அண்ட் செக்யூர் பெஜெண்ட், நல்ல ஷோ, சூப்பராக பண்ணியிருக்காங்க, ஃப்ரெண்ட்லி என்வரான்மெண்ட்டும் இருக்குது. யாரோ நாளைக்கு வந்து யாரோ கேட்டாங்கன்னா இந்த மாதிரி பெஜெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது சஜஷன் இருக்கா, ஏதாவது ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்டால் நான் கண்டிப்பாக ஜான் அண்ணாவையும் மணி அண்ணாவையும் சொல்லுவேன். லைக் இவங்களை போய் காண்டாக்ட் பண்ணுங்கள், நல்லா ஜென்யூனாக பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க, ரீசனபிளாகவும் இருக்குது, எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும் போது தாராளமாக நம்ம சஜஸ்ட் பண்ணலாம். ஒருத்தங்க நம்மளை நல்லா எடுத்து டேக் கேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளை சுற்றி வரவங்களையும் அவங்ககிட்ட ஒப்படைக்கலாம். லைக் இந்தாங்க பாருங்க, இவங்களுக்கும் அந்த பொட்டன்ஷியல் இருக்குது, லைக் அந்த மாதிரியும் சொல்லலாம். திவ்யா, ஆக்சுவலி இந்த சீசன் நான் IMW வந்து இந்த வாட்டி மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம்
சீசன் 5 எல்லாருக்குமே வந்து ஒரு ஃப்ரீ என்ட்ரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஆமாம். எப்படி இருந்துச்சு? ஒரு ஃப்ரீ என்ட்ரி வந்து நீங்க வந்து உள்ள வந்து அதே மாதிரி ஒரு டைட்டில் வினரா இன்னைக்கு மாறி இருக்கீங்க. ஹவ் கிரேட்ஃபுல் ஆர் யூ ஃபீலிங் ரைட் நவ? எனக்கு வந்து இந்த ஷோ வந்து ரொம்பவே புதுசாக தான் இருந்தது. நான் நிறைய ஷோ பார்த்துருக்கேன். ஒரு அஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக சொல்கிறேன், ஒரு சின்ன ஒரு விஷயத்துக்கு கூட நம்ம தான் பே பண்ணணும். அதில் பே பண்ணிட்டு தான் நம்மளோட ஃபேஸை வெளியே காட்ட முடியும். இது ஃப்ரீ என்ட்ரின்றது எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக தான் இருந்தது. ஷோ நடக்கிற வரையுமே அந்த ஷாக்கிங் இருந்தது எனக்கு. ஆக்சுவலாக ரொம்ப பெரிய விஷயம். இவ்வளோ பெரிய ஸ்டேஜில் ஏற்றுறதுக்கு ஒரு சின்ன ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ பார்த்திங்கன்னா ஒரு 5K வாங்கலாம். ஸோ அவங்க ஒன்றுமே வாங்காமல் ஃப்ரீயாக பண்ணது பெரிய விஷயம் தான் இது. ஸோ இந்த தருணத்தில் நீங்கள் உங்களுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் வரக்கூடிய ஜூனியர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இந்த மாதிரி ஒரு ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. நானே நிறைய பேரை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். நானும் என்னால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து இந்த தமிழகம் ஷோக்கு நான் பண்ணுவேன் கண்டிப்பாக. ஆக்சுவலாக நீங்கள் நம்புவீங்களான்னு தெரியல, இதுதான் உண்மை. ஆஹா, நான் 2024 இதுதான் என்னோட செகண்ட் பேஜன் ஷோ. சரி. அந்த டைம் வந்து 15K எல்லாருமே ப்ரைஸ் பே பண்ணி தான் இதை ஃபீஸ் பே பண்ணி தான் இது எல்லாத்தையும் அட்டன் பண்ணாங்க. அப்போ என்னால் டைட்டில் எதுவும் வின் பண்ண முடியல. பிகாஸ் ஐ வாஸ் லெஸ் இன் ஸ்கில்ஸ் எல்லாமே. பட் அப்பயும் ஜான் சார் வந்து இது எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருந்தார். நீ ஷோவா, உனக்கு என்னெல்லாம் ஹெல்ப் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணுற அப்படின்னு சொன்னார். இங்கே வந்து ஸ்டே பண்ணுறது கூட நான் பார்த்துக்கிறேன், எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்லிவிட்டு இது எல்லாத்தையும் சொல்லிவிட்டு இது பண்ணிட்டார். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது அப்படின்னா அதை வேறு லெவலில் ப்ரூவ் பண்ணுறத வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ இப்போ நான் இருக்கிற ஹாப்பினஸ் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். சூப்பர், வெரி குட், வெரி குட், சூப்பர். யா பபீனா. ஸோ பபீனா, எனக்கு வந்து ஐ வாண்டட் டு ஆஸ்க் ஒன் மோர், லைக் இட்ஸ் த சேம் திங் தட் ஐ ஹவ் ஆஸ்க்ட் தெம். அதாவது என்னன்னா, ஒரு உமன்னாலே சொசைட்டி வந்து நம்மள ஒரு விதமாக பார்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு இந்த டேபு இருக்கு, ரைட்? அஃப்கோர்ஸ் நிஷா கூட சொன்னீங்க, எல்லாருக்குமே இருக்கிறது தான். யுவேதா சொன்னீங்க, எல்லாருமே சொன்னது தான். எல்லாருமே சந்திச்சிருப்பீங்க, கரெக்ட்? பட் இந்த விஷயம்லாம் தாண்டி இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க, ஓகேயா? நீங்கள் இப்போ க்ரௌன் அடிச்சிட்டீங்க, டைட்டில் அடிச்சிட்டீங்க, இதெல்லாம் தாண்டி இது வரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஹர்டில்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அதையும் தாண்டி வந்துட்டீங்க. பட் இங்கே வரத்துக்கு ஒரு கட்ஸும் தேவை, ஓகேயா? கட்ஸ் தேவைங்கிறத தாண்டி ஒரு நம்பிக்கை, ட்ரஸ்ட் வேணும் IMW மேலே. அந்த ட்ரஸ்ட்டு சேஃப்டியாக இருக்கட்டும், இல்லை அந்த பிராண்ட் மேலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் எந்த நம்பிக்கையில் நீங்கள் வந்தீங்க நினச்சிட்டு? அது வந்து ஜான் சார் அவங்களோட டீம் IMW. ஸோ நிஜமாக சொல்கிறேன், எனக்கு அந்த நம்பிக்கை வந்து இப்போ வந்து ஒரு மாதிரியான ட்ரஸ்ட் இருக்குது. அது எனக்கு சொல்ல தெரியல, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. பட் இப்போ அந்த மீடியா மேலே உள்ள ஒரு பயம் வந்து போயிட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஓகே, மீடியானா லைக் இப்படியும் இருக்குது, அப்படியும் மேபி இருக்கலாம், நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ மீடியாவில் வந்து இப்படிப்பட்டவங்களும் இருக்காங்கன்றதை நான் இங்கே வந்து தான் பார்த்தேன். ஸோ அதுவும் IMW வந்து எனக்கு ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து வரலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ட்ரீமை வந்து இங்கே வந்து நீங்கள் வந்து என்னன்னாலும் உங்களுடைய ட்ரீமை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ ஷிபகத், உங்ககிட்ட வந்து எனக்கு என்ன கேட்கணும் அப்படின்னா, ஆஸ் அ ஜூரியா நீங்கள் பார்க்கும்போது ஒரு கண்ணோட்டத்தில் பார்ப்பீங்க. பட் ஆஸ் அ டிசைனராக நீங்கள் வந்து உட்காந்து பார்க்கும்போது அவங்களுடைய அட்டையர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட்ல கண்ணில் வரும். பிகாஸ் பீங் அ டிசைனர் ஆஸ் வெல். ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லும் போது இந்த பர்டிகுலர் பேஜெண்ட்ல வாட் எவர் இட் இஸ், நீங்கள் என்ன விட்னஸ் பண்ணீங்க? வாட் வாஸ் டிஃப்ரெண்ட் ஓகே ஃப்ரம் தி அதர் பேஜெண்ட்ஸ்? யா, இது ஒரு நல்ல கொஷின். ஆக்சுவலாக லாஸ்ட் டைம் நான் ஜட்ஜ் பண்ணும்போது 2024 ஜட்ஜ் பண்ணும்போது IMWவில் லைக் ஒரு சில இல்லை, பல பேர் எல்லாமே பிளெண்டான ஒரு ஃபேப்ரிக்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. லைக் பிளாக் தீம்னா பிளெயினான ஒரு ஃபேப்ரிக்ஸ் தான், அதில் எந்த ஒரு பாப் அவுட்டான எலிமெண்ட்ஸ் எதுவுமே இல்லை. பட் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக நிறைய பேர் இவங்க ஜியோ ஆகட்டும், லைக் இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா லைக் ஹேண்ட் ஒர்க்ஸ் எம்ப்ராய்டரி பண்ணியிருந்தாங்க, த்ரெட் ஒர்க்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க, ஆரி ஒர்க்ஸ் எடுத்துருந்தாங்க. ஸோ இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா லைக் அந்த லைட் செட்டப்பில் இருக்கும்போது ஆப்வியஸாக ஒரு க்ளோனஸ், ஒரு கரெக்ட் லிங்க்ஸ் கொடுக்கும் ஆப்வியஸாக. ஸோ அது பண்ணும்போது எங்களுக்கு இன்னும் மார்க்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. அந்த மெனக்கெடல் வந்து அந்த ட்ரெஸ்லேயே தெரிஞ்சிச்சு. எஸ், ஆப்வியஸா. ஏன்னா அந்த மெனக்கெடல் ஏன்னா ஒரு சில ஒரு மாடலுமே அவங்களுக்கு டெடிகேஷன் வந்து அவங்க அட்டையர் மூலியமாகவும் காமிச்சாங்க, அவங்க வாக் மூலியமாகட்டும், இது வந்து அவங்களுடைய எக்ஸ்பிரஷன், ஆட்டிடியூட், இது மூலியமா ரொம்ப ஒரு மெனக்கெட்டு தான் ஆப்வியஸாக இதுக்கு வந்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங்னு ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா IMW தான் சொல்லலாம். ஸோ இந்த ஷோ மூலிமா லைக் எனக்கு 2 கோரிக்கை வந்து நான் IMW வைக்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, எனக்கு இதில் தான் தெரியாமல் இருந்துச்சு, ஃப்ரெண்ட் மூலிமா தான் நமக்கு தெரிஞ்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லையா. ஸோ என்னுடைய ஒரு சஜஷன் என்னன்னா, லைக் ஜான் கிட்ட லைக் இப்போ சேலமில் ஒரு ஆடிஷன், திருச்சியில் ஒரு ஆடிஷன், கோயம்புத்தூரில் ஒரு ஆடிஷன், ஸோ வெள்ளூரில் ஒரு ஆடிஷன் நடக்கும்போது அங்கே இருக்கிற சரௌண்டிங் பீப்புளுமே ஆப்வியஸாக IMWன்னு என்னங்கிறது தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா கண்டஸ்டன்ஸ் சொல்லும் போது நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய பேஜெண்ட் ஷோவில் காசு வாங்கிட்டு சும்மா நார்மல் ஷோஸ் தான் நடத்துகிறாங்க, அதாவது பேஜெண்ட்டாகவே கன்சிடர் பண்ணியிருக்க முடியாது. பட் இவ்வளோ பெரிய ஷோக்கு நிறைய பேர் ஏங்குறாங்க தெரியாமல், வழி தெரியாமல். ஸோ இது மூலியமாக நான் வந்து ஆப்வியஸாக
ஜான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். ஆல்ரெடி கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க, இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாங்கிறது என்னுடைய ஆசை IMW. சூப்பர், வெல் செட். ஸோ இவங்க எல்லாரையுமே நம்ம வந்து அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்லேயே நிறைய படங்கள்லையோ இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ்லையோ வெப் சீரிஸ்லேயோ பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக அது கூடிய விரைவில் லியோனா அண்ட் லியோ ப்ரொடக்ஷன் மூலியமா நடக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். சூப்பர், நல்ல ஒரு அழகான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ வெரி மச் அண்ட் வாழ்த்துக்கள் கைஸ். அட்வான்ஸ் விஷஸ் ஃபார் ஆல் ஆஃப் யூ. ஓகே, ஸோ 1 அல்ல 2 அல்ல 3 அல்ல 4 அல்ல 5 வருடத்துடைய உழைப்புன்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு ஒரு ஹிஸ்டாரிக் ஈவெண்ட்டாக மாற்றிருக்காங்க IMW உடைய மிஸ்டர் மிஸ் அண்ட் மிஸ்ஸஸ் தமிழகம் 2025. ஸோ 5th year செலிப்ரேஷனில் இருக்க ஒரு பெரிய கைத்தல் கொடுத்தலாமா? எஸ். அண்ட் இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கனவாக இருந்துச்சு இவங்க எல்லாருக்குமே. ஸோ இந்த டைட்டிலாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், பட் இந்த கனவுகளை வந்து நிறைவேற்ற ஒரு பெரிய ஒரு சிகரம் இங்கே இருக்காங்க. ஸோ அவங்க தான் வந்து இதற்கு பின்னாடி நிறைய உழைப்புகளை வந்து போட்டிருக்காங்க. கண்டிப்பாக அவங்கள வந்து வரவேற்கிறதுக்கான ஒரு நேரம் வந்தாச்சு. ஸோ அந்த சிகரம் தொட்ட மனிதர், அவரை வந்து ஃபர்ஸ்ட் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ஸோ லெட்ஸ் வெல்கம் தி இந்தியன் மீடியா ஒர்க்ஸ் உடைய ஃபவுண்டர் மிஸ்டர் ஜான் அமலன். And along with Mr. John, I would like to welcome Ms. Divya. Welcome, welcome. So yes, we are here in the 5th year celebrations of season 5 of Mr. Miss and Mrs. Tamilagam 2025. So adarkana cake cutting moment. So sweet edunga kondaadalama. Ready? Let's all join together. And yes, John sir, along with all the title winners, please join us. ஒரு சிறப்பான கைத்தல் கொடுத்து ஆரம்பிச்சிடலாம். Come on everyone, celebrate together. 3, 2, 1, go! So many more cakes to cut and many more seasons to go. So இது வந்து single digitலேருந்து double digit, triple digit and 4 digit வரைக்கும் போயிட்டே இருக்கணும் அதுக்கு மேலே. So all the very best to all the title winners. So 2025ல நீங்களாம் வந்து சூப்பராக டைட்டில் எடுத்துட்டீங்க. ஸோ 2026க்கு போகும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகமாக இருக்குது. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் டைட்டில் பட் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி ஹேஸ் multiplied. Okay, all the very best. Thank you. So எல்லாருமே சேர்ந்து why don't you say happy new year to City Fox viewers? Yes, சொல்லலாமா, விஷ் பண்ணிடலாமா? We are from Mr. Miss and Mrs. Tamilagam 2025 wishing you a very happy new year 2026. மாறா சுவைக்கு உதய் கிருஷ்ணா அசல்னே. Ariza shirts and trousers.